ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அழகான மேக்ரம் ஸ்லிங் பேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்லிங் பேக் நீங்கள் வண்டியில் போகும்போது ஃபோன்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நல்லா லென்த்தியாக நான் பெல்ட் செஞ்சுருக்கேன். இந்த பெல்ட் செய்கிறது எப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். நீங்கள் பிளாஸ்டிக் ஒயர் கூடைகள் பார்த்துருப்பீங்க. என்னுடைய அமேசிங் DIY வேர்ல்ட் சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கூடைகள் எப்படி போடுறது, அதுக்கு நாட்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது நம்ம கூடையில் போடுற அதே நாட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பேக் போட்டிருக்கோம். இது ஒரு புது முயற்சி தான். இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பிளாஸ்டிக் ஒயர் நாட்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் நிறைய டிசைன்ஸ் பேக் நான் போட்டு காட்டணும்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்னும் நிறைய ஆம்லா நாட், அப்புறம் சிவன் கட் நாட்லாம் யூஸ் பண்ணி நம்ம இன்னும் நிறைய டிசைன்ஸ்லாம் போட முடியும். நீங்கள் மேக்ரம் பேக்ஸ் டுட்டோரியல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இன்னும் நிறைய டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் மேக்ரம் பேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நிறைய மேக்ரம் பேக்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம். மேக்ரம் நாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியல, நீங்கள் ரொம்ப பிகினர் அப்படின்னா நான் மேக்ரம் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அது நான் மேக்ரம் கிளாஸஸ் அப்படிங்கிற தலைப்பில் நான் பிளேலிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மேக்ரம் நாட்ஸ் பற்றி எல்லாம் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பேக் ரொம்ப ஈஸியாக போட முடியும். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேக்ஸ் தொடர்பான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த மேக்ரம் கார்டு யூஸ் பண்ணி கிராஸ் நாட்டில் இந்த ஸ்லிங் பேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்லிங் பேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் மேக்ரம் கார்டு நைலான் கார்டு 2 கலரில் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டர், அப்புறம் சிசர். இதுதான் இந்த மேக்ரம் ஸ்லிங் பேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதில் இந்த கார்ட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணலாம். இப்போ இந்த க்ரீன் கலர் கார்ட்ஸையும் ஒயிட் கலர் கார்ட்ஸையும் நான் கட் பண்ணிட்டேன். இந்த க்ரீன் கலர் கார்ட்ஸுடைய லென்த் 3.5 மீட்டர். மொத்தம் 6 கார்ட்ஸ் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் கலர் கார்டில் 2 கார்ட்ஸ் கட் பண்ணியிருக்கேன். 3.5 மீட்டர் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கார்ட்ஸ் மட்டுமல்ல, நம்ம சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கும் சில கார்ட்ஸ் கட் பண்ணணும். மேலே பெல்ட்டுக்கும் கார்ட்ஸ் கட் பண்ணணும். அதெல்லாம் நான் போடும்போது அதுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இப்போ இந்த பேக் நம்ம போடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கார்டை ஒரு கார்டு நம்ம எடுத்துக்கணும். இதை இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். 2 பக்கமும் பின் குத்தி ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இந்த க்ரீன் கலர் கார்டு நான் 2 பக்கமும் நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பின்னோசியில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம நாட் போடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் கார்டு எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஈக்குவலாக மடிச்சுக்கணும். பாருங்கள், ஈக்குவலாக இருக்குது. இதை நம்ம நாட் போடலாம். இதை இந்த கார்டுக்கு பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த 2 கார்டு இருக்குது பாருங்கள், இதை வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இனி அடுத்து இன்னொரு கார்டையும் இன்னொரு க்ரீன் கார்டையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணலாம். நான் என்ன ஆர்டரில் ஜாயின் பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் டிசைன் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ 2 க்ரீன் கார்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனி அடுத்து ஒரு ஒயிட் கார்டு ஜாயின் பண்ணலாம். இப்போ இதில் எல்லா கார்ட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 கார்ட் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் க்ரீன் கலரில். அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் ஒரு கார்ட் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 கார்ட்ஸ் க்ரீன் கலரில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கார்ட் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 க்ரீன் கார்ட் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ மொத்தம் இதில் 7 கார்ட்ஸ் இருக்குது. இந்த சைடில் ஒரு கார்டு இருக்குது பாருங்கள். இதோடு சேர்த்து மொத்தம் 8 கார்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்க கார்டு இருக்குது பாருங்கள், அதை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவலாக நம்ம வச்சுக்கணும். ஒரு பக்கம் அதிகமாகவும் குறைவாகவும் இருக்குது பாருங்கள், அதை நம்ம ஈக்குவலாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த 2 பக்கம் இருக்கிற கார்ட்ஸ் நான் ஈக்குவலாக வச்சுட்டேன். இதை இந்த மாதிரி வச்சு பின் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம போடுறதுக்கு வசதியாக இருக்கும்.
இனி வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் ஒயரில் நாட் போடுவோம் பாருங்கள், அதே நாட் தான் இதில் வந்து நம்ம போட போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் இருக்க கார்டு வந்து நம்ம விட்டுருவோம். இந்த செகண்ட் இருக்கிற கார்டையும் தேர்ட் இருக்கிற கார்ட்லேயும் நம்ம வந்து பாக்ஸ் நாட் போடலாம். பாக்ஸ் நாட் வந்து எப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பிளாஸ்டிக் ஒயர் கூடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒயரை நான் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். இந்த செகண்ட் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி சுற்றிட்டு இதை மேலே வச்சுட்டு இந்த கார்டை வந்து இந்த லூப்புக்குள்ளே நம்ம விட்டுறணும். இதுதான் வந்து பாக்ஸ் நாட்டு. இதை வந்து இழுத்து டைட் பண்ணிடலாம். இப்போ ஒரு நாட் நான் போட்டேன். அடுத்த நாட் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த நாட் வந்து 2 கலர் கார்ட்ஸும் மிக்ஸ்டாக வரும். இதையும் அதே போல் ஃபோல்டு பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க கார்டை வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு இதை மேலே வச்சிடணும். இதை வந்து இந்த லூப்புக்குள்ளே நம்ம விட்டுறணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் கிடச்சிருச்சு. இதே மாதிரி 2 கார்ட்ஸை வந்து சேர்த்து நம்ம வந்து நாட் போட்டு வரணும். பிளாஸ்டிக் ஒயர் கூடைகள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த பேக் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நம்ம அதில் யூஸ் பண்ணுற அதே நாட் தான் நம்ம வந்து இதுலேயும் போடுறோம். இந்த நாட் போடுறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து ஸ்பீட் பண்ணி காட்டியிருக்கேன். இல்லைன்னா வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாகிடும் அப்படிங்கிறதுனால ஸ்பீட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ வந்து ஜாயின் பண்ண எல்லா கார்ட்ஸ்லேயும் நான் வந்து நாட் போட்டிருக்கேன். மொத்தம் வந்து 8 நாட்ஸ் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 நாட் போட்டிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு கார்டையும் லாஸ்ட் கார்டையும் நான் வந்து விட்டுட்டேன். இனி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த பின்னை வந்து நம்ம கழட்டிடலாம். இந்த பின்னை கழட்டிட்டு இங்கே ஒரு கார்டு கிடைக்கிது பாருங்கள். இதையும் இந்த ஃபஸ்ட்டு கார்டையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இந்த நாட்டும் அதே போலவே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை வந்து இதில் சுற்றிட்டு நம்ம நாட் போடலாம். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. இந்த பின்னையும் நம்ம கழட்டிட்டு இப்போ இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இந்த லைனில் வந்து நமக்கு வந்து 10 நாட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பக்கத்துலேயும் நான் நாட் போட்டேன். இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இனி வந்து இந்த 2 நாட்ஸுக்கு இடையில் நம்ம நாட் போடணும். நம்ம வந்து கூடையில் வந்து கிராஸ் கட் கூடையில் போடுவோம் பாருங்கள், அதே மாதிரி தான். இப்போ இந்த கார்டை விட்டுட்டு இந்த 2 கார்டுக்கும் நடுவில் நம்ம நாட் போடணும். அதே மாதிரி இன்டூ ஷேப்பில் இருக்கிற எல்லா கார்ட்ஸ்லேயும் நம்ம வந்து நாட் போடணும். நம்ம கிராஸ் கட் கூடையில் போடுவோம் பாருங்கள், அதே தான் இது. இப்போ இந்த 2 நாட்க்கும் நடுவில் வந்து நமக்கு வந்து சிங்கிள் கலர் நாட் கிடச்சிருச்சு. இதே போல் எல்லா இன்டூ ஷேப்லேயும் நீங்கள் வந்து போட்டுவாங்க. இந்த பாக்ஸ் நாட்டை ரொம்ப அதிகமாக இழுக்க வேணாம், அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால வந்து ஒரு அளவுக்கு இழுத்தா போதும். இப்போ இந்த இன்டூ ஷேப்பில் போடலாம். நம்ம கிராஸ் கட் கூடையில போடுற மாதிரியே இன்டூ ஷேப்ல எல்லாம் நம்ம வந்து போட்டு வர வேண்டியது தான். வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஒரு லைன் நான் போட்டேன். இந்த லாஸ்ட்டில் வந்து 2 கார்டு வந்து மீதம் இருக்குது பாருங்கள். இந்த 2 கார்டையும் நம்ம வந்து அடுத்த லைனில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்த லைனில் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நாட் போடலாம். இந்த இடத்துல கொஞ்சம் லூஸாக நம்ம போடணும். அப்போ தான் வந்து இழுக்காமல் இருக்கும். இப்போ வந்து தேர்ட் லைனில் வந்து நான் ஃபஸ்ட் நாட் போட்டேன். இனி அதே போல் இன்டூ ஷேப்பில் இருக்கிற இடத்துலலாம் நம்ம போட்டு வர வேண்டியது தான். எந்த சேஞ்சஸும் இல்லை. நீங்கள் வந்து கூட போட்டு பழகிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியானது. இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த லைன் ஃபுல்லாக போட்டுவாங்க. எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் போட்டுவாங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன்.
இப்போ இந்த பேக் வந்து நான் இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். இதில் வந்து 52 லைன்ஸ் இருக்குது. இதில் ஒரு லைனில் வந்து 10 நாட்ஸும் ஒரு லைனில் வந்து 9 நாட்ஸும் வந்திருக்கு. இந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி நான் போட்டு வந்திருக்கேன். இனி வந்து மேலே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். மேலே வந்து வி ஷேப் மாதிரி வரணும், அந்த மாதிரி வர்ற மாதிரி நம்ம போடலாம். இனி வந்து இன்ட்டு ஷேப்பில் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம நாட் போடணும். ஆனால் ஒரு நாட் வந்து குறைவாக நம்ம போட்டு வரணும். இதில் வந்து 9 நாட்ஸ் இருக்குது. அடுத்த லைனில் வந்து 8 நாட்ஸ் மட்டும் போடலாம். இப்போ வந்து இந்த 2 கார்டை விட்டுட்டு நம்ம வந்து இந்த 3வது கார்ட்லேருந்து நம்ம வந்து நாட் போட்டு வரலாம். இன்ட்டு ஷேப்பில் இருக்கிற இடத்துல நாட் போடலாம். இப்போ இந்த லைனில் வந்து 9 நாட்ஸ் கிடைக்கும். அடுத்த லைனில் வந்து 7 நாட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி 1 வர வரையும் நம்ம வந்து போட்டு வரலாம். இப்போ இந்த லைனில் வந்து 8 நாட்ஸ் நான் போட்டேன். இதே மாதிரி ஒவ்வொரு லைனில் வந்து ஒவ்வொரு நாட் வந்து நம்ம வந்து குறைவாக போட்டு வரணும். அடுத்த லைனில் வந்து 7 நாட்ஸ் வரும், அதுக்கப்புறம் 6 நாட்ஸ் வரும். இதே மாதிரி 1 வர வரையும் நீங்கள் வந்து போட்டு வாங்க. நான் வந்து போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி வி ஷேப்பில் நான் போட்டேன். லாஸ்ட் வந்து 1 போட்டு நான் முடிச்சிட்டேன். ஒரு நாட் நான் போட்டிருக்கேன். இனி வந்து இந்த சைடில் வந்து பைப்பிங் நாட் கொடுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கார்டு வந்து நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு நம்ம வந்து பைப்பிங் நாட் போடலாம். இந்த மாதிரி 2 பக்கமே பைப்பிங் நாட் நம்ம போடணும். எந்த கார்டையும் நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் பைப்பிங் நாட் போட்டு வரலாம். இப்போ வந்து ரைட் சைடு வந்து பைப்பிங் போட்டேன். இனி லெஃப்ட் சைடு போடலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு போட்டு வரணும். லெஃப்ட் சைடு போடும்போது நம்ம வந்து ரைட் ஹேண்டில் தான் பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டால் நம்ம வந்து போட்டு வரணும். ஒவ்வொரு பைப்பிங்கும் 2 டைம்ஸ் நம்ம போடணும். இப்போ 2 பக்கமும் நான் வந்து பைப்பிங் நாட் போட்டேன். இனி இந்த சென்டரில் இருக்க இந்த கார்டில் வந்து பீடு கோர்த்துடலாம். பீடு கோர்த்துட்டு இந்த மாதிரி பெல் பீடும் நான் வந்து கோர்த்துருக்கேன். இனி வந்து இதை கட் பண்ணிவிட்டு இதை ஒட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிட்டேன். இனி வந்து இந்த சைடு இருக்க கார்டெல்லாம் நம்ம வந்து நெருப்பில் காட்டி ஒட்டிடலாம். இது அதிகமாக இருக்கிற கார்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நீங்கள் ஒட்டிடுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிட்டேன். எல்லா பக்கம் ஃபினிஷ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கு, வி ஷேப் கிடச்சிருக்கு. இனி வந்து நம்ம வந்து சைடில் ஜாயின் பண்ணலாம். நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக கார்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 4 கார்ட்ஸ் நான் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்று 3 மீட்டரில் நான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம போட்டு வச்சிருக்க பேக்கை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இதில் வந்து லூப் தெரியுது பாருங்க. இந்த 2 இடத்துலையும் அந்த 2 இடத்துலையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த ஒயிட் கலர் கார்டை வந்து அதில் ஜாயின் பண்ணலாம். அதை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த கார்டை வந்து உள்ளே விட்டு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம் பாருங்க, அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிடணும். இனி அடுத்த லூப்லையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நமக்கு 4 கார்ட்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த 4 கார்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு சென்டரில் இருக்கிற கார்டில் மட்டும் நம்ம வந்து நாட் போடணும். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே போட்ட பாக்ஸ் நாட் தான் இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற இந்த கார்டை வந்து சைடில் இருக்க லூப்பில் வந்து சொருகிடணும். ரைட் சைடு இருக்கிற கார்டை வந்து ரைட் சைடும், லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை லெஃப்ட் சைடும் நம்ம வந்து உள்ளே சொருகிட்டு நம்ம நாட் போடலாம். இந்த லைனில் நமக்கு 2 நாட்ஸ் கிடைக்கும்.
இந்த மாதிரி 2 knots போட்டுறணும். அதுக்கப்புறம் சென்டர்ல ஒரு இன்டு ஷேப் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல நம்ம நாட் போடணும். இனி வந்து சைடுல இருக்கிற கார்டை வந்து சைடு லூப்ல வந்து உள்ள சொருகி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட் போடணும். இந்த லைன்ல வந்து நமக்கு 2 knots கிடைக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஒரு நாட் வரும், அதுக்கப்புறம் 2 knot வரும். இதே மாதிரி தான் சைடுல வந்து நமக்கு வந்து மாத்தி மாத்தி நமக்கு வரும். இதே மாதிரி தான் நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிட்டு வரணும். இதே மாதிரி ஃபுல்லா போட்டு வாங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து ரெண்டு பக்கமும் நான் வந்து ஃபுல்லா போட்டேன். ரெண்டு சைடும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வந்து 4 cords ரெண்டு சைடும் நமக்கு வந்து 4 cords மீதம் இருக்கு. இந்த 4 cordsல சைடுல இருக்க இந்த ரெண்டு கார்டையும் கட் பண்ணி நம்ம ஒட்டிடலாம். இப்போ வந்து ஓரத்துல இருக்க ரெண்டு கார்டையும் கட் பண்ணி நான் ஒட்டிட்டேன். இப்போ வந்து ரெண்டு கார்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. இது ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். ரைட் சைடு இருக்கிற கார்டையும் லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டையும் எடுத்து நெருப்புல காட்டி லைட்டர்ல காட்டிட்டு நம்ம வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து பெல்ட் வந்து ஒரே லென்த்தா கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு கார்டையும் எடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இனி வந்து இந்த ரெண்டு கார்டையும் நம்ம வந்து ரேப் பண்ணி இதுக்கு வந்து பெல்ட் செய்யலாம். 5 மீட்டர்ல நான் வந்து ஒரு லென்த்தான கார்டு கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒட்டிடலாம். லைட்டர்ல காட்டிட்டு இந்த மாதிரி கீழே வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம வந்து முறுக்கு ஹேண்டில் போடுவோம் பாருங்க, அதே மாதிரி தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு ஃபோல்டு பண்ணி ஒரு லூப் மாதிரி செஞ்சுட்டு அதில் விட்டு எடுத்துடணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து ஃபோல்டு பண்ணி லூப் வழியா வெளியே எடுத்துடணும். இதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து இந்த பெல்ட்டை சுற்றிலும் நம்ம வந்து போட்டு வரணும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாத்தி மாத்தி நம்ம போட்டு வரணும். அப்பதான் வந்து டிசைன் சரியா வரும். இதே மாதிரி ஃபுல்லா போட்டு வாங்க. நான் வந்து ஃபுல்லா போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த பெல்ட்டை வந்து இந்த பக்கம் ஜாயின் பண்ணி நான் வந்து ஒட்டிட்டேன். இது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து இந்த மாதிரி வெல்க்ரோ வச்சு நான் வந்து ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து ப்ரெஸ் பட்டன் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஷோ பட்டன் நான் வச்சுருக்கேன். இது பாருங்கள், ஃபோன் வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபோன் வச்சுட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளான பேக். இந்த பேக் தொடர்பான உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.